வணக்கம் மக்களே. ஸோ எல்லார்கிட்டையும் நான் பேசணும்னு முயற்சி பண்ணி ஒரு வாரமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாரோட டைமும் கிடைக்கல. அதனால நான் இந்த வீடியோலயே பேசிடுறேன். நம்ம போன வருடம் நேரடியாகவே சந்திச்சு நம்ம உரையாடினோம். அப்போ என்னோட கருத்துக்களை நேரடியாகவே நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த வருடம் நம்ம அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தல. ஒரு கான்சியஸ் எஃபர்ட்னு சொல்லலாம். பட் அதை நடத்திருக்கலாமோ அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டரல் திங்கிங்காகவும் இருக்கு. அதை பத்தி நம்ம நாளை மாலை சந்திக்கும் போது கண்டிப்பா பேசலாம். இப்போ நான் உங்ககிட்ட என்ன பேசணும் விரும்பினேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு 2 வருடம் கடந்திருக்கோம் ஆர்எக்ஸ்டி. ஸோ ஆர்எக்ஸ்டி ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம இங்க ப்ராடக்ட் விற்கிறதுக்காக உருவாகல. நம்ம சமூகத்துல நம்ம மக்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் ஆர்எக்ஸ்டியை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி தான் ஒரு டெஸ்ட் இண்டஸ்ட்ரி. பல முறையில பல வேலையில சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அதுல இருக்கிற சிக்கல்களை தீர்த்து மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒன் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம உருவாகி இருக்கோம். ஸோ அதுல நம்ம வெற்றியும் பெற்றுட்டு வரோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸே சொல்லும். முதல் வருடம் முடிச்சுட்டு நம்ம 2வது வருடத்தை தொடங்கும் போது நிறைய திட்டங்கள் போட்டிருந்தோம். அதுல நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. மிக முக்கியமாக இந்த நம்பர்ஸை பத்தி பேசும்போது நான் நம்பர்ஸையும் சொல்லிடுறேன். நாம இதுவரை 2 வருடத்தில் 370 தனிநபர் ஆலோசனைகளை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12 crores அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. பல காப்பீடுகள் நம்ம மூலமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காப்பீடுகள் கொடுத்தது மூலமாக நமக்கு வருமானம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு நன்மை போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு ஆர்எக்ஸ்டி காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த நிதித்துறையில அதுவும் நல்ல காப்பீடுகள், என்டோமெண்ட் பாலிசி இல்ல யூலிப் பாலிசி அப்படின்னு நமக்கு அதிகமாக கமிஷன் கொடுக்குற காப்பீடுகள் கிடையாது. மக்களுக்கு எதுவோ அந்த காப்பீடுகள். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டெட் காம்பனன்ட் அதை நம்ம எல்லாருக்கும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எந்த நிறுவனமும் செய்வது கிடையாது, நம்ம தான் செஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பிளஸ் இது நம்பர்ஸ். இதை தவிர்த்து நடந்த மிக முக்கியமான விஷயமாக நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முழு நேரமாக ஆர்எக்ஸ்டிக்குள்ள வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம புதிதாக மாலதி அவர்களை நம்ம டீம்ல நினைச்சிருப்போம். ஸோ டீம் க்ரோத்தும் நம்ம கான்சியஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். நம்ம அதிகரிக்க தான் நம்ம வெற்றிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. புது ப்ராடக்ட்ஸை நம்ம ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இது டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். மிக முக்கியமான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லலாம். நம்ம ஐடி டீம் பண்ணி கொடுத்த டெவலப்மெண்ட் சொல்லலாம். மிக அருமையான சிஆர்எம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆர்எக்ஸ்டி இன்வெஸ்ட் அப்படிங்கிற புதிய தளத்தை நம்ம வெளியிட போறோம். ஸோ இதெல்லாம் மிக அற்புதமாக நடந்திருக்கு இந்த வருடம் அப்படின்னு சொல்லணும். 2025 நம்மளுடைய 2வது வருடத்துல. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. நம்ம பெருசா சாதிச்சிருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பை அதுல இல்லாம சாதிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இதுல நான் முழு நேரமாக செப்டம்பர்ல இருந்து தான் வந்திருக்கேன். அப்படிங்கும் போது நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க. நம்ம போன வருடம் பேசும்போது சமூக ஊடகத்துல நம்ம அதிக அளவு உலாவனம், அதிக பதிவுகள் போடணும் சொல்லியிருந்தோம். ஸோ மோகன் பாத்தீங்கன்னா அவரு நிறைய பதிவுகள் போடுவதுடன் லிங்க்டின் அப்படிங்கிற புது விஷயத்தையும் நம்மளுடைய இதுல நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளெஸி அண்ட் காயத்ரி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஓனர்ஷிப் ஆவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக இருந்திருக்கு. மக்களிடம் பெரிய அளவுல நம்ம வரவேற்பை பெற்று வருகிறோம். ஒரு பிராண்ட் வேல்யூ அதிக அளவுல அதிகரித்துட்டு வருது. படங்களுக்கு குடும்பம் குடும்பமா போய் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட குடும்பம் குடும்பமாக நிதி ஆலோசனை பெறுகிறார்கள். அண்ணன் தம்பியை பரிந்துரை செய்கிறார். தகப்பன் பிள்ளைகளை பரிந்துரை செய்கிறார். அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு வெற்றிகள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவல் நம்பர்ஸ், ஆக்சுவல் உணர்வுகளை நான் இங்க பகிர்றேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம இன்னுமே சில விஷயங்கள்ல சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னுடைய என்ன ஓட்டமாக இருக்குது. ஸோ இந்த பதிவுல நான் அதையும் ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். நாம இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு என்டிட்டியா, ஒரு ஆர்கனைஸ்டு ஃபர்மா, ஒரு நிறுவனமாக நம்ம இன்னுமே மாறல. நாம இணையும் போது 2 வருடத்துக்கு முன்பு இணையும் போது நாம ஒரு நிறுவனம் உருவாக்க போறோம். அந்த நிறுவனத்தில் நான் இந்தந்த வேலைகள் செய்தால் எனக்கு இந்தந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே இணையல.
நான் கூப்பிட்டதற்காக அனைவரும் வந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், செமி ஆர்கனைசேஷன் தான் அதை சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன என்றால், நமக்குன்னு சட்டத்திட்டங்கள் கிடையாது, ஒரு கிளியர் கட் ஆர்கனைசேஷன் சார்ட் கிடையாது, ப்ராசஸ் கிடையாது, கிளியர் ஓனர்ஷிப் டிவிஷன் கிடையாது. இதெல்லாம் கான்சியஸாவே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க யாருமே ரெமுனரேஷனுக்காக மட்டுமே இங்க வரல, ரெமுனரேஷனுக்காகவே வரல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நாம எப்படி ஒரு நிறுவனம் இயங்குமோ அதே மாதிரி இயங்குவதில் அர்த்தம் கிடையாது. அப்படி இயங்குவதற்கு தேவையும் இல்லாமல் தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய இந்த வளர்ச்சி நம்ம பெரிய அளவுல போகும்போது இதே மாதிரியான சைஸ் அண்ட் ஷேப்ல நம்ம இருக்க முடியுமானா அப்படி கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நாம நம்மளை வந்து தகவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம ஒரு நிறுவனமாக மாற வேண்டிய காலம் வந்துடுச்சு. அதை வந்து தள்ளி வைக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஒரு நிறுவனத்தில் என்னென்ன நடக்கும், ஒரு 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அதே மாதிரியான ஒரு செயல்பாடுக்குள் உள் வந்து வரணும். அப்கோர்ஸ் நம்ம வந்து வி கேன் கண்டினியூ டு பி லைக் திஸ். நம்ம இப்ப எப்படி ஒர்க் பண்றோமோ அப்படியே ஒரு ஒரு லிவரேஜ் எடுத்துட்டு நம்ம பண்ணலாம். நம்ம பர்சனல் அண்ட் அபிஷியலை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். பட் அது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்காது. நாம நிறுவனமாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு வந்து என்னென்னலாம் தடைகளாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு நிறுவனம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய அணியில் பலருக்கும் தெரியாது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம நிறைய படிக்கணும், ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். இதுக்கு தான் நான் தொடர்ந்து சொல்றது, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஒவ்வொருத்தரையும் நான் அதுதான் சொல்றது. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய நிறுவனமாக ஆனாலும் அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய இடத்தில் தான் நாம இருக்கணுமே தவிர அந்த நிறுவனத்தில் வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல நாம இருக்கக்கூடாது. அதனால நீங்க நிறைய வேலையை செய்யணும்னு நினைக்காம நிறைய சிந்திக்கணும். நிறைய ஒரு 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 நிறுவனம் நீங்கள் அமைத்தால், ஒரு ஓனர்ஷிப், ஒரு கடையை நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க இப்ப பண்ணணும். அதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கே தவிர அந்த கடையில நீங்க வேலை செய்யற ஆளா மட்டுமே உங்களை நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ் நமக்கு வந்துட்டாலே என்ன ஆகும்னா, ஒருத்தர் மட்டும் சிந்திச்சு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்றதை விட நம்ம எல்லாருமே சிந்திக்க தொடங்குவோம். எல்லாருக்குமே ஒரு எஸ்ஓபி இருக்கணும். அவங்க அவங்களுடைய கோல்ஸ் என்ன, டார்கெட் என்ன, அவங்க வேலை என்ன, இந்த ஆர்கனைசேஷன் அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிற பைஃபர்பிகேஷன் நமக்கு கரெக்டாக தெரியணும். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த இடத்துல யாரை போய் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அது இது வந்து நம்ம இன்னும் சரியாக செயல்பட வேண்டிய துறையாக நான் பார்க்கறேன். நம்ம இதுவரைக்கும் இருந்தது வேறு, இனிமே நம்ம இருக்க வேண்டியது வேறாக இருக்கும். நாம இதுவரைக்கும் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அலோன் நம்ம பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கடையை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதுல வந்து பெரிய வெற்றி கொடுத்துட்டோம். ஆனா நமக்கு அது மட்டும் பத்தாது. இந்தியா முழுக்க குறைந்தபட்சம் நம்ம வந்து பரவ போறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட பொறுப்புகளும் வந்து தானாகவே அதிகரிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய பொறுப்புகளும் நான் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து உடனடியாக நடக்க போகுது. நம்ம நம்ம நிறுவனத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா நான் கான்சியஸா அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வருகிறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சொல்ற விஷயத்துக்காக தான் நம்ம ஓடுற மாதிரியா இருக்கும், இன்க்ளூடிங் மீ. அதனாலதான் நான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்மளுடைய திறன்களை நம்ம வந்து வளர்த்து எடுத்துக்கணும். நம்மளுடைய சிஸ்டம் சிஸ்டம் வந்துருச்சு. அப்கோர்ஸ் நம்ம நம்ம பயன்படுத்த தொடங்கியிருக்கோம். நம்மளுடைய ப்ராசஸை வந்து வளர்த்தெடுத்து கொள்ள வேண்டும். பீப்புள் நம்ம வந்து ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு தான் நம்ம சொல்லுகிற அத்தனை பலன்களும் கிடைக்கும். நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் அபிஷியலை வந்து கொஞ்சம் லிவரேஜ் பண்ணி எடுத்துக்கலாம், உரிமைகள் எடுத்துக்கலாம். அரசியல உங்களுக்கான உரிமைகள் அதிகமாவே இருக்கு. ஆனால் அடுத்த கட்ட செட் ஆஃப் பீப்புள், உங்களுக்கு கீழே வருபவர்களுக்கு வந்து இதே பலன்களை நம்ம அப்படியே வந்து திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் நம்ம பெரிய நிறுவனமாக வளர மாட்டோம். நம்மை வந்து முதலீட்டாளர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை வந்து நீங்க கட்டுக்கோப்போட கொண்டு போகணும் அப்படின்னா ப்ராசஸ் வச்சிருக்கணும். சரியான பீப்புளை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கணும். எல்லா வேலையும் நீங்களே பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஸோ நான் சிக்கல்களையும் சொல்லிட்டேன். அந்த சிக்கல்கள் இருந்து வெளியே வர்றதையும் நான் வந்து இந்த இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன். இதுல கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம நாளை 7 மணிக்கு சந்திக்கும் போது கண்டிப்பாக உரையாடும். நம்ம இதெல்லாம் பண்ணணுமா, நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரியே இருந்துடலாமே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான ரெவன்யூஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அது வந்து நல்ல ரெவன்யூ தான், நம்ம கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற ரெவன்யூ தான். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு பெரிய அளவுல தேவையா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போது. நம்ம வேகமாக முன்னேற வேண்டியதுக்கு காரணம், உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க, அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, ப்ராசஸ் கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரோட டைம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு மீட்டிங் போட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த நேரத்துக்கு வரணும். சரியான நேரத்தை நம்ம எல்லாரும் நம்ம வேலை செய்வது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னாலுமே அதை ஒற்றுமையாக எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம மெனக்கெட்டு செய்யணும். இதெல்லாம் செய்யறது வந்து பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது கிடையாது. அது தானாக நமக்கு வந்து சேரதான் போகுது. இப்படி செய்தால்தான் மக்களிடம் போய் நம்ம மிக விரைவாக சேருவோம். அப்பொழுதுதான் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். பல தளங்களில் சொல்லியிருக்கு. நம்ம ஒரு இராணுவ கோட்பாடோடு ஒரு ஒரு போர்க்கால அடிப்படையில இயங்குவது வந்து பணம் சம்பாதிப்பதற்காக கிடையாது. ஏன்னா நாம அப்படி இயங்கவில்லை என்றால் அங்க யாரோ ஒருத்தர் வந்து தப்பு செய்து விடுவார், தேவையில்லாத லோன் எடுத்துருவாரு, தேவையில்லாத இன்சூரன்ஸ்ல வந்து முதலீடு பண்ணிடுவாங்க, தேவையில்லாமல் சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நாம வந்து இந்த 2 வருடத்தில் செய்த பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் காப்பாத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளைண்ட்டும் தங்களுடைய பிஹேவியரை வந்து மாத்திருக்காங்க. வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு பெற்றிருக்காங்க, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்றாங்க. ஸோ இதனாலதான் நீங்க ஒரு அடிஷனல் எஃபோர்ட் போட்டு ஒரு நிறுவனமாக நீங்க ஆர்எக்ஸ்டியை மாத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை இதை பத்தி பேசும்போது நம்ம வந்து கடந்த வருடத்துல நடந்த சிறப்பான சம்பவங்கள் நான் ஏற்கனவே கோட் பண்ணிட்டேன். பட் நம்மளை வந்து பெரிய அளவுல ஒரு ரீச் கொண்டு போன விஷயம் அப்படின்னா, எங்க போனாலும் நம்ம பெருமிதமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ஐடி டீம் வந்து மிக அருமையான வேலை செய்திருக்காங்க. ஸோ அந்த தளங்களை வந்து என்னால எங்கனாலும் போய் காட்ட முடியுது. நம்ம ஒன் செஷன் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டீமை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், பொன் சக்தி அண்ட் டீம். ஸோ அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்தது இந்த வருடம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீம் வந்து சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த 2 அணியும் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல வந்து நினைவு கூறுவோம். அதே நேரத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சிக்கல்களையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவதற்காக கிடையாது. இந்த 2026ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தீர்க்கணும். ஸோ அதுல முதல் பிரச்சனையா நான் பாக்குறது வந்து என்னன்னா, டூ மச் டிபெண்ட் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ செப்டம்பர்ல நான் வேலையை விட்டு வரேன். செப்டம்பர் 22, நம்ம அக்டோபர்னு வச்சுக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அப்போ நான் வேலையை விட்டு வரும்போது எனக்கு இருந்த தாட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம வந்து அதிக நேரம் நீயுடன் பயணிக்கலாம், அவர்களுக்கு வந்து அதிக அளவுல நம்ம உதவி செய்யலாம், அப்படி அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணி விட்டுறலாம், லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. ஆனா சிக்கல் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லீட் ஜென்ரேஷன் ஆகட்டும், லீட் ஃபாலோ அப் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங், டிரான்சாக்ஷன் போடுறதாகட்டும், எல்லாமே வந்து நானே பாக்குற மாதிரி இருக்கு. இன்க்ளூடிங் நம்ம மனோ சார் வந்து கொஞ்சம் ஆப்சன்ஸா இருந்ததுனால ஒன் செஷன் நானே பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ நான் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிஸி ஆயிட்டேன். ஃபுல் பிஸி ஆனது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் மட்டும் தான் பிஸியான மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் நீங்களும் பிஸியா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு டேஷ் போர்டுல நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது என்னோட பார்வைக்கு வரல. இப்போ நான் மாலத்தி கிட்ட செப்பரேட்டா கேட்டிருக்கேன். மாலத்தி கிட்டையும் இன்னும் பொன் சக்தி கிட்டலாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம தனியா ஏதோ ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும். இங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி என்ன நடக்குது, அப்கோர்ஸ் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அது சரியா நடக்குதா அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. எல்லாமே என் மேல டிபெண்ட் ஆகி இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம விளக்கி வைக்கணும். ரெண்டாவது அகைன் மறுபடியும் ஆர்எக்ஸ்டின்னு சொன்னா அது பாலாசிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மக்களுக்கு தெரியுது. இது ஒரு பெரிய டிராபேக்கா பாக்குறேன். இதை நம்ம போன ஜூன் மாசமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி மனோஜ் சாரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுல ஒரு லேக் வந்துட்டு இருக்கு. இது வந்து 1% நிறுவனமாக மக்கள் கிட்ட போய் கொண்டு சேரக்கூடாது. இது 2வது பிரச்சனையாக பாக்குறேன். இதெல்லாம் இது 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 2 தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஆனா அடிப்படையில மைக்ரோ லெவல்ல இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு நான் பாக்குறது என்னன்னா, ஒருத்தர் வந்து கொலாபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒரு சரியான நேரத்துல கூட சந்திக்கிறதுக்கு நம்மளால முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம மீட்டிங்ஸ் வைக்கிறோம், அதை வந்து போஸ்ட்பான் பண்றோம்.
ஒருத்தர் வராங்க, இன்னொருத்தர் வர்றது இல்ல. 1040 கால் கூட இப்ப நம்ம வர்றது இல்ல. அப்கோர்ஸ் அது வந்து அபிஷியல் கால் கிடையாது. பட் அதுலயே நம்ம வராத போது நம்ம அபிஷியல் கால்ல வந்து வருபவர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய கோர் பிரின்சிபல் வந்து நம்ம ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளுக்காவது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம யாருமே புஷ் பண்றது கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம ஓவர் லிவரேஜ் பண்ணிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நமக்குள்ள ஒரு கோர் டிசிப்ளின் வரணும். ஸோ இந்த 3 விஷயம் நான் வந்து ஒரு சிக்கலான விஷயமா நான் பாக்குறேன். நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயமாவும் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் பண்ணனா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்கோர்ஸ் கிளைண்ட் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். நமக்கு ஒரு பக்கம் லீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும். லீட் இன்ஜின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி எனக்கு தோணுது. லீடே ஜென்ரேட் பண்றது இல்லை நம்ம. நம்ம வந்து லீட் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு கேலண்டர் போடணும். இயர் லாங் கேலண்டர் போடணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணா நமக்கு கிளைண்ட் வருவாங்க. கிளைண்ட் வருவதற்கான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம லைன் அப் பண்ணி வைக்க போறோம். அப்ளிகேஷன் ஆர்எக்ஸ்டி அப்ளிகேஷனாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போறோம். ப்ராடக்டா ப்ரொமோட் பண்ண போறோம். ஒன் ஆன் ஒன் செஷன் தாண்டி ஒருத்தர் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான புதுமையான விஷயங்களை நம்ம ஒரு பக்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக ஒத்த நாள் மட்டும் செய்யவே முடியாது. நான் வந்து முழுக்க முழுக்க பிஸியாக இருந்தேன் அப்படின்னா நாம வந்து ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஆர்எக்ஸ்டி ஒரு கடை மாதிரி வளருமே தவிர ஒரு பெரிய நிறுவனமாக வளருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நம்ம வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையலன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக போன வருடத்தோட இந்த வருடம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனாலதான் என்னால வேலையை விட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. நம்ம இதை விட பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாரும். ஸோ மேபி நான் இன்னும் சம்மரைஸ் பண்றேன். நம்ம டீம் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2026 அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்து ஒரு மீட்டிங் போட்டோம்னா அந்த மீட்டிங்ல எல்லாருமே வரணும். உங்களால வர முடியாதுன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்து சொல்லுங்க. நாம பேசினாலே போதும், பல விஷயங்கள் வந்து சரியா வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நமக்குள்ள ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். லைக் நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கேபிஐ இருக்கணும், ஒரு டேஷ்போர்ட் இருக்கணும். நீங்களாகவே ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அது நீங்க வீக்லி ரிப்போர்ட் பண்ணலாம், டெய்லி ரிப்போர்ட் பண்ணலாம், இல்ல மந்த்லி கூட பண்ணலாம். ஆனா நீங்களாவே பண்ணணும். அதாவது உங்களுக்கு எல்லாமே ஒரு ஓனர்ஷிப் மைண்ட் செட் வேணும். அஃப்கோர்ஸ் நீங்க ஒவ்வொருத்தருமே நாங்க ஓனரா தான் நான் பாக்குறேன். அந்த மைண்ட் செட் வேணும். ஏன்னா ஆர்எக்ஸ்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் நிறுவனம் கிடையாது. உங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்குமே இதுதான் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு லைஃப் லாங்க்கு நமக்கு கூட வரப்போறதுங்கிறத நான் மிக தெளிவாகவே நம்புறேன். ஸோ ஓனர்ஷிப் மைண்ட் செட் கண்டிப்பா வேணும். ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, கிளைண்ட் கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம பிராண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போதும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மெசேஜஸ் பாக்குறோம் ரொம்ப பிளண்டா போகுது. அது அந்த மாதிரியான மெசேஜஸ் நான் இண்டிவிஜுவலாவே அனுப்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு பிராண்ட் சார்பா அனுப்பும்போது அது ரொம்ப தப்பா போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம வளர்ந்துட்டோம், கல்லடி படுவோம். அந்த கல்லடி படாமல் நம்ம வந்து நெளிவு சுழிவோட இருக்கணும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்கோர்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு நிறுவனத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ்லாம் நம்ம என்னைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போதுமே வந்து கிளைண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம முதன்மையா வைக்கணும். ரெவன்யூவை வந்து முதன்மையா வைக்கக்கூடாது. நம்ம தெளிவான ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து கிளைண்ட்டுக்கு ஆகட்டும், உங்ககிட்ட டீம்ஸ்க்கு ஆகட்டும், இல்ல வெண்டார்ஸ்க்கு ஆகட்டும், அந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம வந்து கொண்டு வரணும். லேர்னிங் தான். எப்போதுமே நம்ம தப்பு பண்ணுவோம், நான் தப்பு பண்ணுவேன், நீங்க தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்புலாம் நடக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து குற்றம் சொல்லி கொண்டு இருக்காமல் அதுல இருந்து நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்ப மாலதி போன்றவர்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம். அவங்கள வந்து ஒரு எக்ஸிக்யூட்டரா பார்க்காம அவங்கள ஒரு சூப்பர்வைசரா ஒரு மேலாளரா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பேர்ட் வீல நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் அண்ட் லேர்னிங்ஸ்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட கண்டிப்பா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம வந்து அப்ரப்டா நான் இன்னைக்கு அவைலபிள் இல்ல, நான் 4 நாள் இருக்க மாட்டேன், 3 நாள் இருக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து இட் வாஸ் ஓகே. 1 இயர்க்கு முன்னாடி ஓகே, போன இயர் கூட ஓகே. நான் இதுக்கு மேல நம்ம இப்படியே இருக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட். நாம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கான்சியஸ் டிசிஷனா எடுத்து நம்ம ஸ்லோவா மூவ் ஆகலாம். இல்ல நம்ம பெரிய அளவுல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தணும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நாம வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஃபோக்கஸ் என்ன, உங்களுடைய லைன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். மேபி நாளைக்கு 7 மணிக்கு நம்ம அதை
பண்ணுவோம். அது எவ்வளவு சின்ன ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அதை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பேசுவோம், அப்புறம் மறந்துடுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆக்டிவிட்டிஸ் வைஸ் உங்களுடைய கோல் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, உங்களுடைய டீம் என்னங்கிறதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதுல சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம மேப் பண்ணணும். அதுக்கு ஒரு டேஷ்போர்டு வைக்கணும், அதுக்கு ஒரு கேபிஐ வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க் தான் வந்து இங்க வந்து வின் பண்ணோம். இங்க யாருமே வந்து கதாநாயகர்களாக இருக்கிறது வந்து சரி கிடையாது. அஃப்கோர்ஸ் அப்படி சொல்லும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி வந்து எனக்கு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு கதாநாயக போஸ்ட்ல வைக்கிற மாதிரி தான் நான் கருதுறேன். பட் அது வந்து பிசினஸ் கிடையாது, அது வந்து ஆர்எக்ஸ்டி கிடையாது. அதனாலதான் நம்ம லோகோல இருந்து கூட என்னோட என்னோட முகத்தை வந்து நீக்கணும். ஸோ நாம எல்லாருமே வந்து இங்க ஹீரோ தான். எல்லாருமே வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம ஆர்எக்ஸ்டி வந்து பெரிய அளவுல வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு நல்லது அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்துக்கு வந்து பெரிய நல்லதா முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த இதோட உங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆர்எக்ஸ்டிய நம்புனீங்க, என்ன நம்புனீங்க. அதுல என்னால முடிந்த அளவுக்கு நான் டெலிவர் பண்ணிட்டேன். ஸோ இனிமே நாம கூட்டாக டெலிவர் பண்றது தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் மட்டுமே டெலிவரி பண்ணோம்னா நம்ம பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியாது. திருப்தியான வளர்ச்சி இருக்கும், பட் பெரிய அளவுல சமூகத்துக்கான வளர்ச்சியா இருக்காது. அதை தான் நான் இந்த இவ்வளவு நேரம் பேசினது, எவ்வளவு நேரம் பேசிருக்கேன்னு தெரியல, ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பரான காப்பிரைட் கூட வாங்கியிருக்கோம். அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரேட்மார்க்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 4 ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். பட் பத்தாவது இது 2026ல நம்ம இன்னுமே கவனத்தோட இருக்கணும், இன்னுமே தீவிரத்தோட இருக்கணும், இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நன்றியும். நம்ம 2026க்கான ஒரு இது என்ன சொல்றதுன்னு தெரியல, வீர முழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யலாம். இன்னும் பெரிய வெற்றிகளை இந்த வருடத்துல நம்ம பெறலாம். நன்றி.